இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9 மாதமும் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். யாத்திரையாகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சரீரத்திலே இருக்கிற வியாதியை நீக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் சரீரத்துல ஏற்படுகிற வியாதிகள். இந்த வியாதிகளினாலே மருத்துவமனைகளிலும் ஐசியு வார்டுகளிலும் பல்வேறு விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. வியாதிகளினாலே எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிற ஜனங்கள் உண்டு. வியாதிகளினாலே தங்களுடைய வருமானத்தை இழந்து போயிருக்கிற ஜனங்கள் உண்டு. வியாதியின் நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிற ஜனங்கள் ஏராளம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் கூட ஒருவேளை வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ளே உன் சரீரத்துல இருக்கிற வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது எந்த வியாதியும் இல்லாதபடி சுகமா இருக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதிகள் வருவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் உண்டு. வேதத்திலே கூட நீங்கள் பார்க்கிற பொழுது 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆசா என்கிற ராஜா தன் கால்களிலே வியாதிப்பட்ட பொழுது அவர் ஆண்டவரை தேடாமல் சில பரிகாரங்களை தேடினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, வியாதிகள் வருகிற பொழுது சில பரிகாரங்களை நாம் தேடுகிற பொழுது அந்த வியாதி ஒருபோதும் குணமடையாது. அந்த வியாதி ஒருபோதும் மாறாது. ஆனால் வியாதிகள் வருகிற பொழுது கர்த்தரை தேட வேண்டும். எசேக்கியா ராஜா சரீரத்துல வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போயிருந்து ஜெபம் செய்தான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். சரீரத்திலே இருந்த வியாதியை நீக்கி ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுகர் பலவீனங்களினாலும், பிரஷர் பலவீனங்களினாலும், கை கால் வேதனைகளினாலும், தலை வலிகளினாலும், எலும்பு பிரச்சனைகளினாலே, நரம்பு பிரச்சனைகளினாலே, இருதய பலவீனங்களினாலே, ஸ்டோன் பலவீனங்களினாலே, சரீரத்தில் ஏற்பட்ட கட்டிகளினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கி பரிபூரண சுகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பரிபூரண சுகத்தை தந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்க சரீரத்துல இருக்கிற வியாதியை நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். பாவத்தினாலே சாபத்தினாலே வந்த எல்லா பலவீன போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் அப்பா. இப்பொழுதே சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுதே சரீரத்துல ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதிகளை நீக்கி விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பத்திரமா இந்த மாதம் முழுவதும் சுகமாய் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.